வெல்கம் டு கலைகளை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாரத் நியூ சிலபஸ் ஆகஸ்ட் 25 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் ரெண்டுமே வந்து லாஸ்ட் டைம் எழுதியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நியூ சிலபஸ் மட்டும்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து எழுத முடியும் February 26க்கு. ஓகேவா? அதனால் மேக்ஸிமம் நீங்கள் நியூ சிலபஸே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா போயம் 2ல் ERC 1, போயம் 4 ERC 2, போயம் 7 ERC 3, போயம் 8 ERC 2, போயம் 12 ERC 2, போயம் 11 ERC 1, போயம் 15 ERC 2. இதெல்லாம் கேட்டாச்சு. இதுலேருந்து நீங்கள் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஓகே, 4. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்கோ அதில் 1/3 3ல் 1 பங்கு. ஏன்னா 4 கொஷினுக்கு வந்து நீங்கள் 7ல் 4 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லெசன் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். 1லேருந்து ஒரு 13 லெசன் வரைக்கும் போயமில் உள்ள ERC ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இந்த வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் 3rd கேட்டாச்சு, 8th கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 to 4 படிங்க. அதர்வைஸ் 5, 6, 7, 9. ஓகே, இதுலேருந்து எனி 2 வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் 1 to 4 மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனால அதுலேருந்து 1 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3rd ரோமன் 2 அட்டன் பண்ணணும். 4, 7, 13, 15 கேட்டாச்சு. இப்போ இதில் வந்து 1, 2, 3. ஓகே, மேக்ஸிமம் அது இல்லை. இங்கே படிக்க போகிறீங்க வேறு 3 எடுக்கிறீங்கன்னா 4, 5, 8. ஓகே, 4, 5, 6 வரும். அதில் 7 கேட்டிருக்காங்க, இங்கே 6 இல்லை. அப்போ 4 படிக்கணும். 4, 5, 6, 8. ஓகே, அடுத்தது 4th ரோமன் பார்த்தீங்கன்னா 1, 4 கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் அதில் வந்து படிங்க. 4th ரோமனில் பார்த்தீங்கன்னா 1 and 4 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 and 3 தான் இருக்குது. இதில் எனி 1 படித்தா போதும், 2 or 3. ஓகே, ஏதாவது ஒரு எஸ்ஸே. அடுத்தது டிப்பனியில் பார்த்தீங்கன்னா 2, 8, 5, 9 கேட்டாச்சு. ஓகேவா? டூ 8, 7, 5, 9. இப்போ ரிமைனிங் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 3, 4, 6, 10. ஓகேவா? 6th ரோமன் 1 and 6 கேட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 ஃபஸ்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 4லேருந்து எனி எல்லாமே படிங்க. ஒரு மேக்ஸிமம் 2, 3, 4 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 3ஆவது நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஏன்னா எது கேட்பாங்கன்னு நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பெரிய எக்ஸாம் எழுத எங்கேருந்து வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நடுவுலேருந்து கூட மட்டும் கேட்டிருக்கலாம். ஃபஸ்ட்டு போர்ஷனை வந்து விட்டுட்டு இருக்கலாம். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2, 3, 4 3மே நம்ம எக்ஸ்ட்ராவே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா 3 எழுதணும் டிப்பனி. இதில் 2, 3, 7, 8, 10 கேட்டாச்சு. இப்போ நீங்கள் படிக்க போகிறது பார்த்திங்கன்னா 1 to 7ல் இந்த வந்திருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இங்கே 1, 2 கேட்டிருக்காங்க, 3ல் 2 கேட்டிருக்காங்க, 7ல் 1, 8ல் 1, 10ல் 1 கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வராதது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் வரல, 4th சாப்டரில் வரல, 5th சாப்டரில் வரல. அந்த மாதிரி அதையும் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இங்கே வந்திருக்குதுன்னா அதை தவிர மீதி இருக்க டிப்பனியையும் படிச்சுக்கோங்க. இது உங்களோட ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் பாருங்கள். இது எல்லாமே நியூ சிலபஸ். ஓகேவா? இதில் செகண்டில் வந்து 4 அட்டன் பண்ணணும். 1, 4, 11, 10, 17, 20, 23ல் 3rd கேட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த கொஷினை ஒமிட் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஆஃப், ஏன்னா இதில் வந்து இது கீழவே உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் தான் நீங்கள் கண்டிப்பாக படிக்க முடியும், ஈஸியாக படிக்கிறதுக்கு. ஓகே, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1 to 16 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்போ 1/3 ஒரு 4 பாகமாக நீங்கள் பிரிக்கிறீங்க ஒரு போர்ஷன் அப்படின்னா 3 பங்கு படிக்கணும். ஓகே, ஒரு பங்கு தான் விடணும், 3/4 பாகம் படிக்க வேண்டியிருக்கும். 3 போர்ஷன்ஸ். இப்போ 20 இருந்துச்சுன்னா அதில் 15 வரைக்குமாவது நீங்கள் படிக்கணும். அந்த மாதிரி. அதனால தான் 1 to 16 கொடுத்துருக்குறேன். ஓகேவா?
नेक्स्ट பாருங்க அடுத்து சுத்த कीजिए सूचना के अनुसार लिंग बदलिए இதுக்கெல்லாமே சாய்ஸ் கிடையாது அது அப்படியே அது வச்சன் बदलिए ரூப்ரேகா दे அதுக்கடுத்து இவ்வளோ இந்த 4 ரோமனுக்குமே செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 4 பிரிவு இருக்கு அ இ இருக்கு அதனால இந்த 2 வந்து போர்ஷனுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே கிடையாது சாய்ஸஸ் கிடையாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் रूपरेखा दे देविए किसी एक विषय पर निबंध लिखिए पर கட்டுரை பார்த்தீங்கன்னா இதில் 1 எழுதுனா போதும் ஓகே ஏக் 1 2 4 11 கேட்டிருக்காங்க நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப்ல 3 5 6 7 இப்போ இதில் படிக்கிறீங்கன்னா 3 and 5 நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா எக்ஸ்ட்ராவும் டைம் இருந்துச்சு அப்படின்னா 6 7 சேர்த்து படிச்சுக்கோங்க மேக்ஸிமம் 3 and 5 ஒன்று வந்து இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின் அடுத்தது லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 2 and 6 கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் படிக்க போகிறது 1 to 7 டோட்டல் பார்த்தீங்கன்னா அதில் 1 to 5 ஓகே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் 1 to 5க்குள்ளே படிச்சுக்கோங்க 2 ஒமிட் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே ப்ரீசிஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 7 கேட்டிருக்காங்க அடுத்தது டிரான்ஸ்லேஷனில் 7 ஹிந்தி में अनुवाद कीजिएல 5 இதில் வந்து 7th லெசன் கேட்டிருக்காங்க ஓகே அப்படி பிராந்திய பாஷை ரீஜனல் லாங்குவேஜ் எழுதுறது இது ஹிந்தி में अनुवाद कीजिए ரெண்டுக்குமே உங்களுக்கு 10 மார்க் தான் ஓகேவா இது செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸி உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் தான் எழுத போகிறீங்க மேக்ஸிமம் வந்து இதில் உங்களுக்கு வந்து ஏதேனும் 2 வினாக்களுக்கு இதிலேருந்து நீங்கள் எனி 2 எழுதணும் அடுத்ததில் வந்து 3 எழுதணும் இங்கே இல்லை இங்கே 2 அட்டன் பண்ணணும் இங்கேருந்து 3 அட்டன் பண்ணணும் மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து 3 அட்டன் பண்ணுங்க அதுதான் ரொம்ப ஈஸி ஏன்னா இங்கே வந்து ஒரே சாப்டர்லேருந்து தான் இந்த 4மே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து தான் கேட்பாங்க அப்போ அந்த ஃபஸ்ட் சாப்டரில் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது ஓகே 10 6 1 3 கேட்டாச்சு இப்போ இதில் வந்து இந்த 6 சாப்டர்லேருந்து தான் எத்தனை கொஸ்டின் 4 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் அப்போ இதுலேருந்து நீங்கள் 3 கொஸ்டின் தாராளமாக அட்டன் பண்ணிடலாம் இங்கே வந்து 2 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 2 3 4 5 6 5 சாப்டர் வரும் 5 சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அட்டன் பண்ணணும் ஏன்னா இங்கே நம்ம 3 அட்டன் பண்ணிடலாம் ஒரே சாப்டர்லேயே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் இங்கே வந்து 5 சாப்டர்லேருந்து தான் 5 சாப்டர்லேருந்து இந்த மீதி இருக்கிற 3 கேட்டுப்போம் இப்போ எப்பவுமே சொல்லுவேன் இடஞ்சுட்டி பொருள் வழக்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க நல்லா தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் இது எல்லாமே சேர்ந்து இந்த 5 கொடுத்துருக்காங்க இடஞ்சுட்டி பொருள் வழக்கு இந்த 5ல் நீங்கள் எனி 4 எழுதணும் அப்போ தான் ஒரு கொஸ்டினுக்கு ஈக்குவல் ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கீங்க 5வது கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் 1 2 கொஸ்டின் எழுதணும் இல்லை ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணணும் மொத்தம் நம்ம இங்கே வந்து பிரிவு 1ல் 3 இங்கே 2 பிரிவு 2ல் இல்லை பிரிவு 2ல் 3 எழுதணும் இங்கே 2 எழுதணும் அப்படி அப்போ இங்கே நீங்கள் எழுதணும்னா இந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளேயே 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருக்கணும் அப்போ தான் ஒரு கொஸ்டின் முடிச்சிருக்கீங்க ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் இந்த 3லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் 1 அட்டன் பண்ண போகிறீங்களா இல்லை 2 அட்டன் பண்ண போகிறீங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இதையே ஒமிட் பண்ணிவிடுங்க இந்த கொஸ்டின் இடஞ்சுட்டி பொருளுக்கு ஒமிட் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற 3 ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 5 6லேருந்து கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணகி கேட்டிருக்காங்க அடுத்து சொல்வன்மை தேசம் 2வது சாப்டர்லேருந்து 6 சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த போர்ஷனை இதை ஒமிட் பண்ணுங்கள் 6 சாப்டர்லேருந்து இந்த 2 ஒமிட் பண்ணிவிடுங்க சாப்டர் 2லேருந்து இதை ஒமிட் பண்ணிவிடுங்க ரிமைனிங் பார்த்திங்கன்னா 3 4 5 மேக்ஸிமம் இதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி இதில் ஒமிட் பண்ணியிருக்கிறதையும் படிங்க இதில் 2 படிக்கிற மாதிரி மட்டும் வைங்க 2 எழுதுகிற மாதிரி வைங்க இங்கே நம்ம 3 அட்டன் பண்ணிங்கன்னா இங்கே 2 அழகாக எழுதிடலாம் ஒரு 3 சாப்டர் தரவு படிக்கோங்க ஓகே அப்போ அதுலேருந்து 2 சாப்டர் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஓகே தான் ஏன்னா நிறைய எஸ்ஐஸ் இருக்குது பின்னால் அதனால் இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுலபமாக ஈஸியாகவும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் நல்லாவும் ஸ்கோரும் பண்ணிடலாம் ஓகே இதுதான் உங்களோட விஷாரத் பூர்வாரத் நியூ சிலபஸ் சென்னை சபாவோட ஆகஸ்ட் 25 ஃபெப்ரவரி 26க்கான ப்ளூ பிரிண்ட் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து
ஷேர் பண்ணிவிடுங்க. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.